அண்மை செய்தி. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பூஞ்ச் மாவட்டத்தில் பாதுகாப்பு படைகள் மேற்கொண்ட ஆபரேஷன் சிவசக்தி நடவடிக்கையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற 2 தீவிரவாதிகள் ஆபரேஷன் சிவசக்தி நடவடிக்கையில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம் நேயர்களே. பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தீவிரவாதிகள் 2 பேரும் கொல்லப்பட்டிருக்கின்றனர். மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கி கேட்கலாம். பாரதி ராஜா வணக்கம். இந்த ஆபரேஷன் சிவசக்தியின் நோக்கம் என்ன? இந்த 2 தீவிரவாதிகளின் பின்னணி என்ன? மேலும் தகவல்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாகவே இந்த இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதியில, குறிப்பா இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதி மட்டுமல்லாது சீன எல்லை பகுதியும் இந்திய சீன எல்லை பகுதியிலும் ஆபரேஷன் சிவசக்தி என்ற பெயர்ல இந்திய பாதுகாப்பு படை சார்பில் 24 மணி நேரமும் கண்காணிக்கும் பணியானது நடந்து வருகிறது. இதற்கு ஆபரேஷன் சிவசக்தி என்று பெயரிட்டிருக்கிறார்கள். இதுலதான் இன்று காலை அத்துமீறி இந்தியாவிற்குள் நுழைய முயன்ற 2 தீவிரவாதிகளை ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பூஞ்ச் மாவட்டத்தில் இந்திய பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து வெடிகுண்டுகளும் ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக முதற்கட்டமாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இவர்கள் பல நேரங்கள் நாம் பார்த்திருக்கோம். இந்திய எல்லை பாதுகாப்பு படை இது போன்ற ஊடுருவலின் போது அவர்களுக்கு எச்சரிக்கை விடுப்பது வழக்கம். ஆனால் இவர்கள் இராணுவத்திடம் சிக்கியிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. எல்லை பாதுகாப்பு படையை தாண்டி பொதுமக்கள், அதாவது சிவிலியன் என்ற பெயர்ல ஊடுருவ முயன்றிருக்கிறார்கள். அவர்கள் ஆயுதங்களுடன் இருப்பதை பார்த்த இந்திய இராணுவத்தினர் அவர்களிடம் எச்சரிக்கை கொடுத்த போது அவர்கள் துப்பாக்கி சூடு நடத்த முயன்றிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாகத்தான் இந்திய பாதுகாப்பு படை சார்பில் அவர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். 2 பேருமே தீவிரவாதிகள் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அவர்களிடமிருந்து 2 துப்பாக்கிகள் மற்றும் வெடிகுண்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா.